ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் பரம்பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இந்த காலை வேலை ஆராதனையிலே நாம் பங்கு பெறும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இதோ கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணிபோல் காத்து இந்த நிமிடம் வரையிலும் நம்மளை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு காப்பாற்றி வந்ததற்காகவும் நாம் நன்றி துதி ஸ்தோத்திரத்தை நிறைவேற்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த ஞாயிறு காலை ஆராதனை வேலைக்கு ஆரம்பமாக நமது பாட்டு புஸ்தகத்தில் உள்ள 30வது பாடலை நாம் அனைவரும் எழுந்தோம் என்று பாடுவோம். உன்னதமானவரின் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் பம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியில் உள்ள மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வரும் அன்பான பரமத்தாப்பனே, தேவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஏதோ இந்த உலகத்தில் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து இந்த கடைசி காலத்திலும் யாரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத காலத்திலும் கூட உம்முடைய சத்தியத்தை தினந்தோறும் எங்களுக்கு பகிர்ந்து வரக்கூடிய நன்றி தேவரீர் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பை எங்களுக்கு அருமையாக கொடுத்து உம்முடைய கிருபையின் மூலமும் உம்முடைய அன்பின் மூலமும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களை நிரப்பி எங்களை சமாதானத்தோடு வழிநடத்தி வருவதற்காக மீண்டுமாக நன்றிகளை நோக்கி நாங்கள் எடுக்கிறோம். தகப்பனே, இவ்வளவு நன்மைகளை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்வதை சிந்தித்து பார்க்கும்போது திருப்பி செலுத்த எந்த நன்மையும் தகுதியும் இல்லாத பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, இருந்த போதிலும் இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தேவரீர் ஏதோ உம்முடைய வேலையை செய்வதற்கு நீர் கொடுத்த வாய்ப்பை நாங்கள் நினைத்து பார்த்து நன்றியோடு அந்த வாய்ப்பை நாங்கள் உபயோகப்படுத்தி உமக்கு பிரயோஜனமாக இந்த உலகத்தில் வாழ கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, தேவரீர் இந்த ஆராதனையிலும் கேட்டுக்கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவரித்தாமே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியமானது எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த கடைசி காலத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்து அதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உங்களுடைய பிரசனத்தினாலே எங்களை முழுவதுமாக நிரப்பி நாங்கள் எதை செய்தாலும் தேவரீர் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்து உண்மையே நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். தகப்பனே, தேவரீர் இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் நிறைந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீண்டுமாக கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். தேவரீர் தாமே எங்கள் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. அன்பான சகோதரர்களே, இந்த விசுவாச பிரமாணத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வாசிக்கும்படியாக அவரை அன்புடன் கேட்டுக்கொள்வோம். நமது விசுவாசம், தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதியுமான யெகோவா எனும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையும் விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலை நிற்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இருந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோர்ந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடைய இருக்க அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்திற்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திற்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசிகள் அடங்க சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதல் அடையும் தம்முடைய சபையாகி சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனையடைய வழிநடத்தப்பட்டு புரண்டப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழைக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகி மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய காலை தீர்மானம் மன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நித்தியன் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறோம். இன்றைய நாளுக்கு உண்டான காலை தீர்மானத்தை நாம் முதலில் வாசிக்க கேட்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பை எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இன்றைய நாளுக்குண்டான பரலோக மன்னாவை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். விளக்கம்: கிறிஸ்துவுடன் ஒருமித்து நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்த இருதயம் உள்ள யாவரும் அதிகாலையில் தங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்க வேண்டி மன்றாடுவது மட்டுமல்ல, அந்நாளின் இரவில் தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் சகலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்தி அந்நாள் முழுவதும் அவரை நினைத்து தங்கள் வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அவருடன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதோடு அவர்கள் செய்யும் சகல காரியங்களும் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக இருந்து இவைகளில் தேவ நடத்துதல் அவர்களோடு இருந்ததை உணர்ந்து அதற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். நாம் இப்படி செய்வது தேவ சித்தமாய் இருக்கிறது. இடுக்கமான பாதையில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரும் தங்களது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. மேலும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 21 வரை வாசி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 21 வசனம் வரை. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் 16ஆம் வசனம் முதல் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 21ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ஆதாரமாக கொடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்றார். அதிலும் ஒரு புது சிருஷ்டியுடைய பலியின் ஜீவியத்தை குறித்து தான் இந்த விளக்கத்தில் நம்முடைய மூத்த சகோதரர்கள் கூட கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்ம எந்திரிக்கும் பொழுது நாம் பிதாவாகிய தேவன்கிட்ட அந்த நாளுக்கு உண்டான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம மன்றாடுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் வைக்கிறார். அதே போல அந்த நாளுடைய முடிவில் நம்ம இரவில் நம்ம தூங்க செல்வதற்கு முன்பாக அந்த நாளில் தேவன் நம்ம கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே சொல்லும்போது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் நிறைய தேவன் கொடுத்திருப்பார். அதையும் நம்ம சில விஷயங்கள் கிறிஸ்துவோடைய ஆவியை கொண்டு நம்ம மேற்கொண்டிருப்போம். அந்த வகையான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் அதற்கு தேவன்கிட்ட நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய ஜபத்துல தினந்தோறும் நம்ம தெரிவிக்கிறோமா அப்படிங்கக்கூடிய 2 காரியங்கள் சொல்றார். அது மாத்திரமல்லாது ஒரு புது சிருஷ்டியுடைய பலியின் ஜீவியம் காலையில நம்ம தேவன்கிட்ட ஜபம் பண்றதும் மற்றும் இரவுல தேவன்கிட்ட அதற்காக நன்றி ஒரு மன்றாட்டு கொடுக்கறதோட மாத்திரம் போயிடாது. அந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் தேவனையே நினைத்து
தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் அவர் சொல்றாரு. அதான் கடைசியா கூட என்னுடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது, இடுக்கமான பாதையில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரும் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உறுதி செய்வது பிதாவுடைய சித்தமா இருக்கின்றார். அப்ப நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நம்ம உறுதி செய்யறோம் அப்படிங்கும்போது அது அதிகாலையில் நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் மற்றும் இரவில் பண்ணக்கூடிய ஜெபம் மாத்திரம் கிடையாது. அதுக்கு இடையில நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல எந்த அளவுக்கு நம்ம பிதாவாகிய தேவனோட ஒன்றாக ஒரே சிந்தையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட இந்த ஒரு நாள்ல நம்ம கட்டாயம் நம்ம வெரிஃபை பண்ணணும், ரீசெக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றார். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எபேசியருக்கு எழுதும்போது புறஜாதியர்கள் அந்நியர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இல்லாதவர்களாகவும் தவறான ஒரு சில செய்கைகள் செய்யலாம் இருக்கிறாங்க. அவர்கள் தேவனை விட்டு ரொம்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா தூரம் போயிடுறாங்க. பட் இந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவ நம்ம படிக்கல. கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிள்ளைகள் நாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உணர்வுடையவர்களாகவும் ஒவ்வொரு நேரமும் கிறிஸ்து எப்படி பிதாவோடைய ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ல அவரோடைய தொடர்போடு இருந்தாரோ அதே போல ஒவ்வொரு புது சிருஷ்டியின் பலியின் ஜீவமும் ஒரு நாள் அதிகாலையில தொடங்கி அந்த நாள் முடியும் வரை இடைப்பட்ட எல்லா நேரங்களிலும் தேவனுடைய சித்தத்திற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவருக்கு பிரியமா வாழணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரீசெக் பண்ணணும். அதான் சொல்றார், என்ன காரியம் நடந்தாலும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது வெதர் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும் தேவன் அது நன்மைக்காக தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு தேங்க்ஸ் கிவிங் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்றார். எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைம்ல இவ்வளவு சத்தியங்கள் தேவன் ஒவ்வொரு நாளும் தரார். அதுக்கும் நம்ம கட்டாயம் தேவனுக்கு தினந்தோறும் நன்றி செலுத்தி அதற்கேற்ப வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் தேவன் இந்த நாள்ல மண்ணால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவன் தாமே இந்த ஒரு காரியத்தை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட நம்மளுடைய பாடத்திற்கு முன்பாக செல்லும்போது நம்முடைய ஆத்ம பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களோடு வாசிப்பதை கேட்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதே ஆம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து இஸ்ரேலின் 7 விரோதிகள், அவருடைய தலைப்பு இஸ்ரேலின் 7 விரோதிகள் என்ற தலைப்புகளை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் தூது கொடுக்கும்படியாக அவரை அன்புடன் கேட்டுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை கூட இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்டிலே ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து இந்த ஒரு காலை நேர ஆராதனையிலும் கூட நாம் பங்கு வருவதற்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நம்முடைய பிதாவுடைய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு சத்திய பாடத்தை நம்ம தியானிக்க இருக்கின்றோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலின் 7 விரோதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சத்திய பாடத்தை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். ஸோ இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா விரோதிகள் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 7 விரோதிகள். அதுக்கு முன்னாடி 7ங்கிற விஷயம் நம்ம அநேக பாடங்கள் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடந்து வந்திருக்கோம். என்னென்ன பாடங்கள் ஞாபகம் இருக்குங்களா?
சமாதானத்தின் 7 காரணிகள் வேற, 7 கொடிய பாவங்கள் வேற, இன்னொன்று இருக்கு 7 ராஜரீக ஃபெயிலியர்ஸ், கிங்ஸ் ஃபெயிலியர் இல்லையா, அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் கூட நம்ம அன்பு சகோதரர். ஸோ அப்போ 7ங்கிற விஷயம் நமக்கு அநேக பாடங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் ஒரு 7 விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு 7 விரோதிகள் இருந்தாங்க. அந்த விரோதிகள் மாதிரியே நமக்கும் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரோதிகள் இருக்கிறாங்க. அந்த விரோதிகள் எப்படிப்பட்டவங்க, நாம் எப்படி அவங்கள மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஜனங்கனாலே அவங்களோட ஹிஸ்ட்ரி எங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாமில் ஸ்டார்ட் ஆனாலும் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் மைல் ஸ்டோன் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எகிப்துலேருந்து அவங்க எங்கே போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கானான் நோக்கி போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எகிப்தில் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய சொந்த ஜனங்கள் நீங்கள் எங்கே போங்க அப்படின்னா நான் உங்களுக்குன்னு ஒரு தேசத்தை வச்சுருக்கேன். அந்த தேசத்தை நான் யாருக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு என்ன பண்ணால் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். அந்த தேசத்துக்கு நீங்கள் போய் அங்கே எனக்கு பிரியமாக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். அதனால் நீங்கள் இந்த தேசத்தில் இருக்க வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் கொடுக்குற தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கிருந்து கிளம்பி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கானான் நோக்கி பிரயாணப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரயாணப்பட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அநேக விஷயங்கள் தேவன் கொடுத்து தான் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து கொண்டார் இல்லையா. 10 வாதைகள் கொடுத்தாரு. அந்த 10 வாதைகள் இவங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாதித்துது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் மேலே பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டோடு என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வராங்க. தொடர்ந்து வரப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன நிற்குது அப்படின்னா செங்கடல் நிற்குது. இப்போ இந்த வழியாக போனால் தேவனுக்கு செங்கடல் இருக்கும் தெரியுமா தெரியாதா? அப்படியே இவங்க இந்த வழியாக கூட்டிகிட்டு வரணும் என்ன? இவங்களோட கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் டெஸ்ட் பண்ணுறாரு. நான் இவ்வளோ தூரம் இவங்களை வழி நடத்திட்டு வரேன், இவங்க இந்த விஷயத்தை கடந்து போகிறப்ப என் மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தா தேவன் டெஸ்ட் பண்ணுறக்கு இந்த விஷயத்தை அவங்க முன்னால் கொண்டு வந்து நிற்கிறாரு. செங்கடல் முன்னால் நிற்குது. இவங்களுக்கு பார்த்தோன்னு என்ன வந்துருச்சு? பயங்கரமாக பயம் வந்துருச்சு. பயம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் எகிப்தில் என்ன பண்ணிக்கலாம், செத்து போயிருக்கலாமே, நீங்கள் கொண்டு என்ன பண்ண போகிறீங்க, இந்த கடலில் அமுத்தி எங்களை சாக வைக்க போகிறீங்கன்னா அப்போ தான் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு இவங்களுக்கு வழி விடக்கூடிய அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கடந்து வனாந்தர பிரயாணமாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கானான் நோக்கி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. கானான் நோக்கி ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்கு எதாவது கஷ்டம் இருந்துச்சுங்களா? பகல் என்னாச்சு? நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். எப்படின்னு சொன்னோன்னா பகலில் வந்து ஏசி, அதாவது நைட்டில் வந்து ஹீட்ரு, பகலில் வந்து ஏசி. இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் எங்கே நடந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கானான் நோக்கி நடந்து போயிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்தாரு? மண்ணா கொடுத்தாரு. மண்ணா மட்டும்தான் கொடுத்தாரா? காடை என்ன பண்ணாருன்னா கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. காடை எவ்வளோ கொடுத்தாருங்க? நம்ம சகோதரர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். மினிமம் 17 kgs என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா இவங்க கம்ஃபர்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறார். போகிறப்ப வசனம் எப்படி சொல்லுதுன்னா இவங்க ட்ரெஸ் என்ன ஆகலை, கிழிஞ்சு போகலை, செருப்பு என்ன ஆகலை. இது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயமா. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஆசீர்வதிச்சு என்னுடைய ஜனங்கள் அவங்க தேசத்துக்கு போகணும்னு சொல்லி இவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து போகிறேன்னா அடுத்த ஒரு ஆறு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா யோர்தானை கடந்து போய் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்க முடியும். இப்போ எரிகோவை ஃபஸ்ட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் என்னென்னா கானானை சுதந்திரிக்க வேண்டும். அது வசனத்தில் படிச்சிடலாங்களா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெர்சியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். முதல்ல தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க அங்க போனீங்கன்னா அங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 7 விதமான சந்ததி அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணணும்,
அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் குடியிருக்கணும். நீங்கள் போய் அவங்க கூட யுத்தம் செஞ்சால் போதும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், அவன் உங்கள் கையில் என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போ இவரோட வேலையை என்ன பண்ணிட்டாரு தேவன், ரொம்ப ஈஸி பண்ணிட்டார். இவங்க போய் கஷ்டப்பட்டெல்லாம் ஜெயிக்கணும். இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் எப்படின்னா போர்கள் செய்கிறப்போ தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்து வெற்றி கொடுத்துருக்காரு. இப்போ இங்கேயும் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்க கையில் என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் போய் சண்டை போட்டால் மட்டும் போதும், உங்களுக்கு என்ன வந்துடும், வெற்றி வந்துடும் அப்படிங்கிறாங்க. இவங்க போகிறாங்க, சண்டை போடுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 2. உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி நீ உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. அப்ப இங்க எத்தனை பேர் இருக்காங்க, 7 பலத்த ஜாதிகள் ஏற்கனவே எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கானான் தேசத்தை சுதந்திரிச்சுக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணணும்னா துரத்தி விட்டுட்டு தான் இவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த லேண்டை பிடிக்கணும். ஏன் தேவன் வேற ஏதாவது லேண்டு கொடுத்துருக்கலாம்ல, யாருமே இல்லாத லேண்டு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் இப்படி ஒரு தேசத்தை கொடுக்கணும் தேவன்? ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தோட நிறைவு தான் பாத்தீங்கன்னா இங்க நடைபெறுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து தொடர்ந்து படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். பாருங்க என்ன சொல்றேன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டு அவர் நகர்ந்துட்டார். இப்ப போய் அவங்கள துரத்த வேண்டிய காரியம் யாருடையது, இஸ்ரேல் ஜனங்களுடைய. ஏன் தேவனை துரத்திக்கல, ஏன் இவங்களை போய் துரத்த சொல்றாரு? தேவன் துரத்த முடியாது அவங்கள, கண்டிப்பா துரத்தலாம். ஆனா தேவனே இவர் போய் துரத்த சொல்றாங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரியம் என்ன பண்றாங்கன்னா தேவன் பாக்குறாருன்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க போய் தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு, இவங்க போய் என்ன பண்ணணும், துரத்தணும். அப்புறம் அப்படியே ரூல்ஸ் சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ணிருக்கூடாது, உடன்படிக்கை பண்ணியிருக்கும் கூடாது, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், இரக்கம் பாராட்டிடக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் இரக்கம் பாராட்டினா என்ன ஆகும், அவங்க உடன்படிக்கை பண்ண என்ன ஆகும், புரியல? அது அடுத்த வசனத்திலே சொல்றா இருப்பாங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. அங்க என்ன சொன்னாரு, நீங்க போகணும், நான் உங்க கையில் என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க போய் என்ன பண்ணணும், துரத்தணும். நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, எந்த வித உடன்படிக்கையும் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டிடக்கூடாது. ஆனா அது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா யார் பண்ணிட்டான், இஸ்ரவேல். அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நியாயாதிபதிகள் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணாருன்னா அவங்க கூட பேசுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு என்னென்ன விஷயம் கொடுத்தேன், எப்படியெல்லாம் உங்களை வழி நடத்திட்டு வந்தேன், இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு எனக்கு நீங்க பிரியமா நடக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேண்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க எந்த விதத்திலையும் அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு இரக்கம் பாராட்டிடக்கூடாது, உடன்படிக்கை செஞ்சிடக்கூடாது. ஏன் இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சனால என்னாச்சுன்னு பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குமார்த்திகளுக்கு என்ன பண்ணாங்க, விவாகம் பண்ணாங்க. விவாகம் பண்ணோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, போய் வணங்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டு. ஸோ அப்போ தேவன் ஏன் அவங்கள இரக்கம் பாராட்டக்கூடாது, அவங்கள முற்றிலும் அழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்த செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவங்களும் அங்கே செய்ய சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணலாம், செய்யலை அப்படின்னு சொல்லி செய்யலைங்கிறதுக்கோசரம் அவர் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு எச்சரிப்பு என்ன பண்ணால் தேவன் கொடுத்தும் அவங்க என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ இஸ்ரவேலுக்கு எத்தனை விரோதிகள் இருந்தாங்கன்னா 7 விரோதிகள். அப்படியே படிச்சிடலாங்களே யார் யாருன்னு. ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர். ஓகே, இவங்க 7 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்க கானான் தேசத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் துரத்திட்டு தான் இவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கணும்னா குடியிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணல, துரத்துல என்ன பண்ணிட்டாங்க,
அவங்க கூட சம்பந்தம் கலந்துட்டாங்க. சம்பந்தம் கலந்தனால என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டுட்டு யார் பிரியப்படுத்த போயிட்டாங்கன்னா அவங்களோட தேவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இந்த 7 சந்ததிகளோட தேவர்கள் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா பிரியப்படுத்துறதுக்கு இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது வந்து நிழல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு 7 விரோதிகள் இருந்தாங்க. அவங்க தோத்தாதனால என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அழிவு வரக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. இப்போ நம்ம யாருங்க? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? பரமகானானை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பரமகானானை சுதந்திரிக்கணும்னா இதே மாதிரி ஒரு 7 விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கு. இந்த 7 விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து நீக்கினாதான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த பரமகானான் என்ன பண்ண முடியும், சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ பரமகானானை சுதந்திரிக்கணும்னா இந்த 7 விரோதிகள் என்ன பண்ணணும், துரத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின், யார் எனிமி? விரோதிகள் படிச்சோம் இல்லைங்களா, விரோதிகள் எனிமி தானே. அப்போ யார் எனிமி? நமக்கு விரோதமா செய்கிறாங்க. வேற ஏதாவது சொல்லாங்களா அதுக்கான விளக்கம்? நான் சொல்லட்டுங்களா? தேவனுடைய சத்துருக்கள். ஓகே, தேவனுடைய சத்துருக்கள். கரெக்ட், ஆல்மோஸ்ட் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா கரெக்டான பதில் தான். என்னன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே டார்கெட் இருக்கு. இந்த சத்தியத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட்டை அடைய முடியாம எதெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் என்னதான் விரோதிகள். அப்ப எதெல்லாம் அதை அடைய விடாம தடுக்குதோ அது எல்லாமே விரோதிகள் அப்படின்னு. அப்ப எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன்கிட்ட போக முடியாம ஒரு 7 விரோதிகள் இருந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் பரமகானானை அடைய விடாம இருக்கிறதுக்கு ஒரு எனிமி நமக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அது எப்படி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 7 வித சந்ததியா இருக்கா இல்லைங்களா, அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. ஏத்தியருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, கீர்காசியருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எமோரியருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, கானானியருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, பெர்சியருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஏவியருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எபூசியருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவங்க என்ன கேரக்டர் அன்னைக்கு காமிச்சாங்களோ அந்த கேரக்டர்ல இருந்து நமக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் எடுக்க போறோம். அந்த ஒரு கேரக்டர் நமக்குள்ள வச்சுக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி நம்ம துரத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தியர். இஸ்ரேலோட விரோதிகளில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தியர். ஏத்தியர் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலத்தில் இஸ்ரேல் அதாவது எந்த ஒரு ஜனமாக இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்களாமா பயமுறுத்தியே எல்லா காரியத்தையும் செஞ்சுருவாங்க. திரும்ப சொல்கிறேன், ஏத்தியர் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலத்தில் அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தியர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ ஏத்தியர்கிட்டருந்து என்ன விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது என்ன, பயம். அந்த பயத்தை வச்சு தான் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இவங்களை துரத்த விடாமல் என்ன பண்ணிக்கிறாங்க, தடுத்துருக்கிறாங்க. இப்போ நமக்கும் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலில் இருக்கிற நமக்கு பயம் இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னா பயம். பயம் இருக்கா? பயம் இருக்குங்களா? நீங்க சொல்றது புரியல. பயம் இருக்கா இல்லையா? இல்ல, 2 பதில் சொல்றாங்க. இருக்கக்கூடாது ஆனா இருக்காமா. அது எப்படி? 2 பயம் இருக்கு இல்லையா? ஒன்று உலக பிரகாரமான பயம், இன்னொன்று தேவனுக்கு இருக்கிற பயம். இது 2 எதை வெறுக்கணும், எதை விரும்பணும்? உலக பிரகாரமான வரக்கூடிய பயத்தை என்ன பண்ணணும்னா வெறுக்கணும். தேவனுக்கு பிரியமான விஷயத்தில் என்ன பண்ணணும்னா பயப்படணும். ஏன்னா அவரே சொல்லிக்கிறார், தேவனுக்கு பிரியப்படுறது என்ன, ஞானத்தின் ஆரம்பம். ஸோ அப்போ பயம் தேவனுக்கு பிரியப்படுறதுல இருக்கணும். எதில் இருக்கக்கூடாது அப்படின்னா உலக பிரகாரமான விஷயங்கள இருக்கக்கூடாது. சரி, ஓகே. பயம் வர்றதுக்கு உலக பிரகாரமாக வச்சுக்கணும். பயம் வர்றதுக்கு என்னென்ன ரீசனாக இருக்கும், எதுக்கெல்லாம் பயப்படுவோம்? போடுறாங்க கேட்டேன் என்னங்க, தப்பு பண்ணால் பயம் வரும். வேற ஏதாச்சும் பயம் வருமா? கான்ஃபிடென்ட் இல்லைன்னா பயம் வரும். வேற நான் போட்டுங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பிரச்சனையை பார்த்தா பயம். ஒரு பிரச்சனை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா பயம். பயம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை கொடுப்பான், அந்த பிரச்சனை மூலமா என்னன்னா ஒரு பயத்தை கொடுப்பான். இப்போ பயம் வந்துச்சுன்னா ஒருத்தர் தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓட முடியுமா? கண்டிப்பா ஓட முடியும். ஏன்னா கொஞ்சம் என்னவாங்க பேக் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சாத்தான் ஒரு விஷயத்தை கொடுப்பான். என்னன்னா பயத்தை கொடுப்பான். பயத்தை எப்படி கொடுப்பான்னா ஒரு பிரச்சனையாக கொடுப்பான். அந்த பிரச்சனையாக கொடுக்குறப்போ அந்த பிரச்சனையை பார்க்காம தேவனை பார்க்காம பிரச்சனையை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைடுவோம்? பின்வாங்கி போயிடுவோம். சரி, அடுத்து ரெண்டாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை செஞ்சால் நமக்கு பாடுகள் இருக்குது அப்படின்னா பயம் வருமா வராது? இப்போ ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன்னா பாடு அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா நான் அந்த விஷயத்தை செய்வேனா மாட்டேன்? கண்டிப்பாக செய்ய மாட்டேன். அவருக்கு எனக்கெல்லாம் என்ன வரும்? பயம் வந்துடும். அந்த விஷயத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூணாவது மிஸ்லீட் அப்படின்னு போட்டிருக்கிறது தவறும் போது வச்சுக்கலாம் இல்லைங்களா? தமிழில் சொன்னால் தவறும் போது. இப்போ எல்லா மனுஷனும் இடறுவாங்களா இல்லைங்களா? அந்த இடறலுக்கு வந்துன்னு பயம் வந்துடும். பயம் வந்து என்ன பண்ணணும்னா யார்கிட்ட போகணும்? தேவன்கிட்ட போகணும். தேவன்கிட்ட போகாமல் சாத்தான் என்ன பண்ணுறீங்களா? அப்படியே மனசை மாற்றணும். அந்த பயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட போகணும்னு தோணாது, பின்னாடி போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படி தோணும். ஸோ அப்புறம் ப்ராப்ளம், ஸ்ட்ரகிள், மிஸ்லீட் 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ள என்ன கொண்டு வரும்னா பயத்தை கொண்டு வரும். அந்த பயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக நடக்க விடாமல் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பயத்தை போக்கிட்டோம்னா தான் எல்லா விஷயமும் நமக்குள்ள என்ன ஆகுன்னு பார்த்து வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்க, ப்ராப்ளம் அப்படின்னு வரப்போ எப்படி அந்த கடந்து வருது? ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எப்படி கடந்து வருது அப்படின்னா நான் ஒரு பிக்சர் போடுற மாதிரிங்க, வசனம் போட்டுறேன், வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வரப்போ யாரை நம்பணும்? தேவனை நம்பணும். ப்ராப்ளத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஒன்று வந்தீங்களா பின்வாங்கி போயிடும். ப்ராப்ளத்தை பார்க்காம தேவன் எங்க கூட இருக்கிறார், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி அது யார் பார்த்துக்குவார்? தேவன் பார்த்துக்குவார் அப்படிங்கிற விஷயத்துல போனோம்னா நமக்கு பயம் வருமா? கண்டிப்பா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பயம் வராது. இதை புரிஞ்சுக்கிற மாதிரி அடிக்கடி நிதின் பிரதர் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருப்போம். ஆஃபீஸில் இருக்கிறப்ப கரெக்டாக 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு வேலை கொடுப்பாங்க. இங்கே 7 மணிக்கு நமக்கு என்ன மீட்டிங். இப்போ அங்கே இருக்கிறதா மீட்டிங் வைப்போம். இப்போ நமக்குள்ள என்ன தெரியுங்களா? ஒரு போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். போராட்டம் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா பயமாக கன்வெர்ட் ஆகும். ஏன் பயமாக கன்வெர்ட் ஆகுது? நாளைக்கு நான் ஆஃபீஸ் வந்தேன்னா என்ன ஆகுன்னு பார்த்தா எனக்கு வேலை இருக்குமோ இருக்காது. ஆனால் நிறைய நேரம் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு மீட்டிங் வந்துடுவோம், அந்த பிரச்சனை ஒன்றுமே இருக்குது. இது நம்ம பர்சனலாக கூட என்ன பண்ணிப்போம், ஃபீல் பண்ணிப்போம். நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறான்னா ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்போ தேவன் அதை சாத்தான் என்ன பண்ணுவான்னா தேவனுக்கு பிரியமாக நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்து வைப்பான்? ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பான். அந்த பிரச்சனையை கொண்டு வந்து வச்சோன்னு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் கிரியேட் ஆகும். பயம் என்ன ஆகும்னா பின்னால் போகிறதுக்கு வழிவகுக்கும். எந்த விதத்திலும் என்ன நினைக்கூடாது, பிரச்சனையை பார்த்துடக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. தாவீதுக்கு அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அவர் பேர் கோலியாத்தை பார்த்து என்னாச்சு? பயம். எல்லாரும் பயப்பட்டு முன்னாடி போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் தாவீது எதை யோசிச்சாரா? அங்கே போய் நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன பண்ணுற, உன்னோட பலத்தில் நிற்கிற, நான் யார் பலத்தில் வச்சுருக்கேன் தெரியுமா? என்னை வழி நடத்துகிற தேவனுடைய பலத்தில் வந்திருக்கேன். எந்த விதத்தும் எனக்கு என்ன இல்லை. இதுக்கு தாவீது அந்த அளவுக்கு பராக்கிரமசாலியா அப்போ அந்த சிச்சுவேஷனில்? கண்டிப்பாக இல்லை. அப்புறம் எப்படி அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு? அப்போ அவர் என்ன பண்ணலைன்னா பிரச்சனையை பார்க்கல. யாரை பார்த்தாரு? தேவனை பார்த்தாரு. தேவனை பார்த்த நிமித்தமாக தான் யாரை கீழே தள்ளினான்னு பார்த்தீங்கன்னா கோலியாத்தை கீழே தள்ளக்கூடிய விஷயம். அப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பிரச்சனையை பார்த்துடக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது, தேவனை பார்த்து. ரெண்டாவது பாடுகள் வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வசனம் படிச்சிடலாங்களா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ ஒரு பாடுகள் வருதுன்னா நம்ம பாடுகளுக்கு உள்ள நம்ம என்ன பண்ணணும்னா அனுபவிக்கணும். நம்ம பாடுகளுக்காக தான் என்ன பண்ணிக்கிறோம், இந்த ரோட்டத்துக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இந்த பாடுகள் அனுபவிக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம்னா யாரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யறோம்? தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய செய்யணும். அதான் சொன்னேன், யாரை மகிமைப்படுத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன், மனுஷனையா தேவனையா? அப்ப தேவனை மகிமைப்படுத்தணும் வந்திருக்கிறேன்னா எல்லா வித பாடுகளும் நான் என்ன பண்ணணும்,
அக்செப்ட் பண்ணிட்டு அதில் யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தும். அதனால தான் வசனம் எப்படி சொன்னதுன்னா, தீமை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? பாட அனுபவிச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? நன்மை செஞ்சு பாடணுமே. அப்போ நம்மளுடைய அழைப்பே அதுக்கு தானே. நம்மளுடைய அழைப்பே அப்படி இருக்கிறப்போ பாடுகள் பார்த்து நம்ம பயப்படலாமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்படி பயம் வந்துச்சுன்னா நம்ம நினைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் யாரை பிரியப்படுத்த இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறேன்னா தேவனை பிரியப்படுத்துறதுக்கு இந்த ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டோம்னா அந்த பயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வராது அப்படின்னு சொல்லிப்பாங்க. மூணாவது ஒரு விஷயம் என்னங்க? தவறும் போது, ஒருத்தர் தவறும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள பயம் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத படிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்காராமா? பயமுள்ள ஆவி கொடுக்கல. எப்படிப்பட்ட ஆவி கொடுத்திருக்காரு? பயம், தெளிந்த புத்தியுள்ள, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. அப்போ ஒருத்தர் தவறும் போது அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் தவறிட்டேன் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் யார்கிட்ட வரணும்? தேவன்கிட்ட வரணும். இந்த ஒரு அறிவு எதனால வரும் பார்த்தீங்கன்னா, அந்த தெளிந்த புத்தி இருந்தால் மட்டும்தான் வரும். ஒருவேளை தெளிந்த புத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? மிஸ்கைட் ஆகி போயிடுவாங்க. அப்போ சாத்தான் அது ஈஸியாக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கீழே வெள்ளத்தில் இருக்கு அவன் பழி ஒருத்தருன்னு சொல்லி. ஸோ அப்போ ஒருத்தர் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னா துரத்த வேண்டிய ஃபர்ஸ்ட் விரோதி யாருன்னா பயம். பயத்துக்கு 3 காரணம் பார்த்தா, ஒன்று என்னங்க? ப்ராப்ளம், ஸ்ட்ரகிள்ஸ், மிஸ்லீட். இந்த 3 விஷயமும் சாதாரண நம்ம இது அனுமதிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனையை பார்த்துடக்கூடாது. 2வது தேவனுக்காக நான் ஓடுறேன் அப்படிங்கிற ஓட்டத்து வேணும். அடுத்து தெளிந்த புத்தி வேணும். இந்த தெளிந்த புத்தி இருந்தால் தான் எதுக்குள்ளே வர முடியும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த லைனுக்குள்ளே வர முடியும். இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறப்ப யூதாஸ் எடுத்த முடிவுக்கும் இவர் பேதுரு எடுத்த முடிவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க 2 இடத்துல யார் கரெக்டான முடிவு எடுத்தாருன்னா, பேதுரு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கரெக்டான முடிவு எடுத்தார். கரெக்டாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சபையாக அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். எபிரேயர் 4:1. எபிரேயர் 4:1 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவாக வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பயம் நமக்கு வேண்டாம். ஆனா எந்த பயம் வேணும்னா தேவனுக்கு பயப்படுற பயம் வேணும். எப்படி இருக்கணுமாமா? இந்த விஷயத்த தேவன் என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர்த்துக்கு கிடைக்காத இந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த காரியத்தை வாங்கின நாம எந்த விதத்திலும் என்ன பண்ணிருக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாதுங்கிற பயம் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதிரி யாருங்க? பயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது யாருக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா ஏத்தியர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம். ஸோ ஏத்தியர் அவங்களுக்கு இருந்த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயப்படுத்தக்கூடிய கேரக்டர், அது ஈக்குவல் பண்ணி நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம துரத்தக்கூடிய ஃபஸ்ட்டு எதிரி யாருன்னா பயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 2வது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிர்காசியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிர்காசியரோட அவங்களுடைய லேண்டு எந்த மாதிரியான லேண்டில் அவங்க குடியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க இருந்தது எல்லாமே களிமண் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ களிமண் பூமியில் யாருமே அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்ட மாட்டாங்க. ஏன் கட்ட மாட்டாங்க? ஸ்ட்ராங் இருக்காது. பேஸ்மெண்ட் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இருக்காது. அப்போ அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக வேணும்னா செலக்ட் பண்ணுற லேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டைல் லேண்டாக, கட்டான லேண்டாக இருந்தால் தான் அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஸ்திரத்தன்மை இல்லாமல். இந்த ஸ்திரத்தன்மை இல்லாமைங்கிற விஷயம் யார் மூலியமாக கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீர்காசியர்கிட்ட கற்று. ஏன்னா அவங்க இருந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னா கரெக்டான வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத லேண்டு. ஸோ இப்போ நம்ம எதுக்குள்ளே வரோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை இல்லாமல் நிலைமைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விரோதி. இந்த விரோதி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துரத்தணும். நமக்குள்ள ஸ்திரத்தன்மை வேணுமா இல்லை ஸ்திரத்தன்மை வேண்டாமா? ஸ்திரத்தன்மை வேணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இது என்னன்னு புரியுதுங்களா? ட்ரீயோட ஒரு ரூட். இந்த ட்ரீ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ கரெக்டாக வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? வேர் வேணும், தண்ணி வேணும். தண்ணி வேணும் இல்லைங்களா?
அப்போ அந்த வேருக்கு இப்போ ஒரு அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னா பாறைகள் நிறைந்த லேண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரம் வந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? எங்கெங்கெல்லாம் வழி கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அங்கே இருக்கிற மாதிரி தான் பிக்சரில் இருக்கிற மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது வழியை மாற்றிட்டு என்ன பண்ணுன்னா தண்ணி தேடி போகும். தண்ணி தேடி போனால் அதோடைய ரூட் என்ன ஆகும்? ரொம்ப டீப்பாக போகும். ரொம்ப டீப்பாக போச்சுன்னா அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ அப்படியே ட்ரீங்கிற இடத்துல நம்மளை போடுறோம். இப்போ நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஓடிட்டு இருக்கிறோம்? ஏன்னா இடுக்கமான வாசலில் ஓடுறது நமக்கு ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக சத்தியம் கிடைச்சிருமா? இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்காது இல்லையா? அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம்னா வாஞ்சை எடுத்து எங்கெங்கெல்லாம் சத்தியம் கிடைக்குதோ, தண்ணிங்கிறத அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கணும் சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே தேடி போனோம்னா அதிகமான சத்தியம் நமக்குள்ளே போகும். நமக்குள்ள சத்தியம் அதிகமாக போச்சுன்னா நம்மளுடைய ரூட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சி தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். நம்மளுடைய கனிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளாக இருக்கும். ஒருவேளை எனக்கு அங்கே கல் இருக்குன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? போக முடியுமா? போக முடியாது. அப்போ இந்த ஓட்டத்துக்குள்ளே வந்ததே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அப்போ எல்லாத்துக்கும் தடைகள் வரும். தடைகளை தாண்டி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓடணும். ஓடினா தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் கிடைக்கும். தேடி போனால் தான் என்ன பண்ணணும்னா தேவன் கொடுப்பாரு. அந்த சத்தியத்தை வாங்கின நம்ம தேடி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை வாங்கிக்கணும். அதனால தான் வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. கொலேசையர் 2 அதிகாரம் 6 வசனம். கொலேசையர் 2 அதிகாரம் 6 வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு பாருங்க அவர் என்ன சொல்றான்னு வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் என்ன பண்ணுங்க? வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் என்ன பண்ணணும்? கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்துக்கணும். ஸோ அந்த வேர் நம்ம யாருக்குள்ள இருக்கணும்னா கிறிஸ்து இயேசு அப்படிங்கிற அந்த வேர் குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதிக கனிகளை தரக்கூடிய விஷயம் நம்மளால பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்திரத்தன்மையோடு இருக்குமா? ஸ்திரத்தன்மையோடு இருக்காதா? அப்போ ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா அது என்னது? நம்மளுடைய விரோதி. அப்போ ஸ்திரத்தன்மை நமக்குள்ள வேணும். ஸ்திரத்தன்மை நமக்குள்ள வேணும்னா நம்ம அதிகமாக எதை தேடணும் அப்படின்னா சத்தியத்தை தேடி போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்ட ஃபவுண்டேஷன் எப்படி தெரியுங்களா? பயங்கரமான ஒரு ஃபவுண்டேஷன். வசனம் படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2 அதிகாரம் 20 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 20 வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். கிளியரா சொல்றாங்க. இப்ப யார் மேல கட்டப்பட்டு இருக்கிறோம்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். இப்ப யார் மூளைக்கல்லா இருக்கிறாங்க? கிறிஸ்து மூளைக்கல்லா. இவங்க எல்லாருமே இந்த ஸ்திரத்தன்மையை ப்ரூவ் பண்ணாங்களா இல்லைங்களா? எந்த அளவுக்கு தேவனுக்காக நிற்க முடியுமோ அந்த காரியத்தை அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நின்று காமிச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செத்து போனாங்க. இப்போ அதே ஒரு பேஸில் தான் யார் வந்திருக்கிறாங்க? நாம் வந்திருக்கோம். அவங்க மேலே தான் நம்ம அஸ்திவாரம் போட்டிருக்கோம். அந்த அஸ்திவாரத்து மேலே தான் நம்ம கட்டிட்டு வந்துருக்கோம். அப்போ அஸ்திவாரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ நம்ம கட்டினது எப்படி இருக்கணும்? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா அந்த அஸ்திவாரத்து மேலே அந்த பில்டிங் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிற்கும். இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை வரப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் மட்டும் அங்கே இருக்கும், எது போயிடும்? பில்டிங் போயிடும். அதனால நாம் என்ன நினைக்கணும்னா நமக்கு அநேக விஷயங்கள் பாடுகள் எல்லாம் வரப்போ நமக்குள்ள என்ன பண்ணணும்? நாம் என்ன ஆகணும்? ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன அதிகமாக வேணும்னா சத்தியம் அதிகமாக வேணும். ஏன் அப்படின்னா நம்ம போட்ட அஸ்திவாரம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து. இவங்க 3 பேர்த்த மேலே தான் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் போட்டுக்கணும். அந்த அஸ்திவாரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அது ரொம்ப ஸ்ட்ராங், அதில் எந்த வீக்னஸும் இல்லை. அந்த ஸ்ட்ராங்குள்ள நம்மளும் என்ன பண்ணணும்? வரணும். அப்போதான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான அந்த பரமக்கான என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். இல்லை எனக்கு ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னா இந்த விரோதி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள என்ன ஆகும்? கீழே தள்ளிடும். அப்போ 2வது துரத்தக்கூடிய விரோதி யாருங்க? ஸ்திரத்தன்மை. ஃபர்ஸ்ட் என்ன? பயம். 2வது ஸ்திரத்தன்மை இல்லாமல். அப்போ நமக்குள்ள என்னன்னா ஸ்திரத்தன்மை இல்லைங்கிற விஷயம் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்? விரோதியாக மாறி நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாம தேவனுக்கு பிரியமாக நடக்க விடாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோரியர். எமோரியருக்கு நானே போட்டேன்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அன்னைக்கு இருந்த எமோரியருக்கு என்ன பார்த்தீங்கன்னா
அவங்க மட்டும்தான் உயர்ந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எமோரியருக்குள்ள இருக்கும். அங்கே இருக்கிற ஜாதிகள்லேயே அவங்க என்ன நினைப்பாங்களாமா, நாங்கள் தான் யாருன்னா உயர்ந்தவங்க, எங்களுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோரியருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து என்ன ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைட். நானே போட்டுட்டேன். ப்ரைட் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னதுங்க, மேட்டிமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ப்ரைட்னா என்ன, மேட்டிமை. எப்படிப்பட்ட மேட்டிமை? ஏற்கனவே ஒரு பாடத்திலேயே கூட பார்த்தோம்ல, நான் அப்படின்னு நினைக்கிறதா, நான் நினைக்கிறது மேட்டிமையா? நான் கேட்டேன்னு அதை சொன்னீங்க. நான் நினைக்கிறது மேட்டிமை. ஆனால் இப்போ இந்த வாழ்க்கையில் இப்போ நான் பேப்டிசம் எடுத்தேன். பேப்டிசம் முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சாலும் நான் என்ன நினைப்பேன், இது யார் செஞ்சா? நான் செஞ்சேன். ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன சொல்லுவோம், இது நான் கட்டின வீடு அப்படிம்போம். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வாங்கினோம்னாலும் இது நான் வாங்கினது அப்படின்னு. இப்போ ஆஃப்டர் பேப்டிசம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளோட லைஃபே எப்படி மாற்றணும்? ஐன்னு மாற்றலாமா இல்லை வேற ஏதாச்சும் மாற்றணுமா? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? பேப்டிசம் முன்னாடி வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே இது நான் பண்ணேன். உலக பிரகாரமாக இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணேன், இந்த காரியத்தை செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆஃப்டர் பேப்டிசம் எப்படி இருக்கும்? நீங்கள் அநேக விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்குறேன். எப்படி இருக்கணும்னா லிவிங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையே அதுக்கு தானே. இப்போ நம்முடைய வாழ்க்கையே எதுக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணும், தேவனை இந்த உலகத்தில் இப்போ என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தானே இந்த ஓட்டத்தில் வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம பேப்டிசமே வாங்கியிருக்கோம். நான் பேப்டிசம் ஆனது என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன பண்ணேன், நான் எனக்குரியன்னு இல்லை, இப்போ நான் யாருக்குரியவன், தேவனுக்குரியவன். நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது யாருடைய மகிமைக்கு, தேவனுடைய மகிமைக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா, அது புரிஞ்சுக்கிற மாதிரி. நான் ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் சரிங்களா, ஒரு புக்கு ஸ்பிரிச்சுவலான புக்குன்னு வச்சு ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு என் பேரை போடுவேன்னா மாட்டேன், போடலாமா கூடாதா? போடக்கூடாதா? அப்போ யார் டிரான்ஸ்லேட் பண்ண எப்படி தெரியும்? கரெக்டான பாயிண்ட் தான். என்னன்னா இந்த விஷயம் யார் செஞ்சிருக்கா, தேவன் செஞ்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த வாழ்க்கையில் ஆஃப்டர் பேப்டிசம் நான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது யாரோட மகிமைக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன், தேவனுடைய மகிமைக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த விஷயம் வரப்போ ஐங்கிற விஷயம் வருமா, நான் பண்ணேங்கிற விஷயம் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ நமக்குள்ள என்ன பண்ணணும்னா அந்த மேட்டிமைங்கிற விஷயம் வரவே கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம யாரோட சித்தத்தை செய்ய வந்திருக்கோம், தேவனுடைய சித்தத்தை செஞ்சோம். அப்போ நான் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்னுமே நான் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வசனம் படிச்சிடலாங்களா? 1 கொரிந்தியர் 10:31 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமே தான், நீங்க எதை செஞ்சாலும் சரி இது யாருக்கு தான் மகிமை போய் சேரணும். அநேக சகோதரர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாட்ஸ்அப்லேயே போட்டோம்னா எல்லாருமே என்ன தான் போடுறாங்க, க்ளோரி டு காட். இது நம்ம வார்த்தையில் போடுற விஷயம் இல்லை, மனசில் போடக்கூடிய விஷயம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை இங்கே நின்று பேசுகிறதாகட்டும் இல்லை எந்த காரியத்தை செய்கிறதாகட்டும், அந்த காரியம் யாருடைய மகிமைக்காக போய் சேரணும்னா தேவனுடைய மகிமைக்காக போய் சேரணும். இந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறப்போ ஐ அப்படிங்கிறது வருமா? வரவே வராது. அப்போ ஐ அப்படிங்கிற விஷயம் வரலைன்னா நான் விரோதி என்ன பண்ணிட்டேன், துரத்திட்டேன்னு அர்த்தம். அப்போ அந்த ஐ அப்படியே நான் வச்சுட்டு இருக்கிறேன்னா அந்த விரோதி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த ஐ விரோதியை துரத்தணும் அப்படின்னா, நான் அப்படிங்கிற விரோதியை துரத்தணும்னா நான் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை யாரை மகிமைப்படுத்துறது தான் அப்படின்னா பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய திட்டத்தையும் செய்யறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிறேன். இதில் எந்த காரியத்தை செஞ்சாலும் நான் என்னதான் பண்ணுவேன்னா அவங்களுடைய மகிமை தான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லணும்னா. ஸோ இப்போ தேவன் இந்த மகிமையான காரியத்தை செய்கிற நம்மளை எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? வசனம் படிக்கலாங்களா? 1 கொரிந்தியர் 6:19 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிளியரா என்ன சொல்லுதுன்னா, நீங்க யார் தெரியுமா? நீங்க தேவனுடைய ஆலயம், பரிசுத்தமான ஆலயம். இங்க என்ன பண்ணாருன்னா, தேவன் நீங்க என்ன செஞ்சாலும் தேவனுக்கு பிரியமா செஞ்சீங்கன்னா அந்த மகிமை என்ன பண்ணா தேவன் என்னவாரு ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்ப இந்த ஆலயத்திலிருந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா அந்த மகிமையில தேவன் என்ன பண்ணுவார்னா சந்தோஷப்படுறாரு. இதே ஆப்போசிட்டா இருந்தா அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம யாரு? நான் யாருன்னா தேவனுடைய ஆலயம். நான் பண்றக்கூடிய எல்லா விஷயமும் யாருக்கு போய் சேர்ந்துட்டு இருக்குது? தேவனுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். ஸோ இப்போ அந்த விஷயத்தை ஆலயமாக எப்படி நான் பரிசுத்தமாக வச்சுக்கிறதுனா வசனம் படிக்கலாம். அந்த யாக்கோபு, சரி ஒரே விஷயம் மட்டும் மறந்துட்டேன். இந்த விஷயத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தை கீழே போட்டிருக்கேன். என்னென்ன விஷயத்தெல்லாம் கொடுக்கணுமாமா? யுவர் டைம், டேலண்ட், இன்ஃப்ளூயன்ஸ், மணி, ஆல் தட் யூ கன்சிடர் ப்ரெசியஸ். எதெல்லாம் நீங்கள் ரொம்ப விலையுந்ததாக நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தேவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையே அதுக்கு தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் அவருக்குன்னு கொடுக்குறப்போ நம்ம கூட அந்த அப்படிங்கிற விஷயம் வருமா? கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வராது. அப்படி வருதுன்னா நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் அந்த விரோதியை துரத்தவில்லை. வசனம் படிச்சலாங்க. யாக்கோபு 1:22. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எப்ப இந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கிற விஷயம் எல்லாத்தையும் நீங்க என்ன நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவன் பிரியமான காரியங்கள் என்ன பண்ணி நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள அப்படிங்கிற கேரக்டர் வருமா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? சத்ருவையும் ஸ்நேகிக்கணும்னு சொல்லுது. சத்ருவும் ஸ்நேகிக்கணும், பிறருக்காக தான் வாழணும். அப்படின்னா ஐங்கிற விஷயம் கண்டிப்பாக என்ன ஆகாது, நமக்குள்ள வராது. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? திருவசனத்தை கேட்க மாத்திரமல்ல அதன்படி செய்யலாம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாத்தையும் எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லைங்களா? எக்ஸாம் எடுத்தோன்னே டேரெக்டாக வச்சுக்குவாங்களா? என்னங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு சில நேரம் எக்ஸாம் கூட இல்லாமல் கூட பாஸ் ஆவாங்க, அது வேற. நான் இங்கே படித்து எழுதக்கூடிய எக்ஸாம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ படித்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வைக்கணும் இல்லையா? எக்ஸாம் எதுக்கு வைப்பாங்க? எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கிறது எதில் தான் தெரியும்? எக்ஸாமில் தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பயங்கரமாக ஆர்வமாக கேட்டிருப்பான், பா சூப்பர். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஒருத்தர் என்னன்னா ரொம்ப தூங்கிட்டு கேட்டிருப்பான். ஆனால் எக்ஸாம் வைக்கிறப்ப தான் தெரியும் யார் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குற மாதிரி இருந்ததுன்னு மேபி ஃபெயில் ஆகலாம். ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கேட்காத மாதிரி ஒருத்தர் இருப்பார், ஆனால் அவர் பாஸ் பண்ணியிருப்பார். அப்போ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு? மிஸ்ஸு சொல்லி கொடுத்த விஷயத்த யார் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த முன்னாடி வசனத்தை படித்த மாதிரி கேட்க மாத்திரமல்ல அதன்படி நடக்கல. இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான்னு வச்சுங்களேன், ஏன்பா உனக்கு நான் எத்தனை சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன்? நிறைய விஷயங்கள் சப்ஜெக்டாக கொடுத்துருக்குறேன். உனக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். வெப்பாரா மாட்டாரா? ஃபஸ்ட்டு வெப்பாரா மாட்டாரா? இப்போ எக்ஸாம்பிள் எப்படி தெரியுங்களா? அப்போஸ்தலர் காலத்துக்கு போய் பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து இருந்தார் இல்லை? ஏசு கிறிஸ்து அப்போஸ்தலர் கூட ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்பப்போ என்னொன்று வருதுங்களா, அவங்கள டெஸ்ட் பண்ணுவார். எதுக்கு டெஸ்ட் பண்ணுவார்? எந்த அளவுக்கு இவரை புரிஞ்சு வச்சுக்கிறேன். வேணா ஒரு வசனம் கூட படிக்கலாம். யோவான் 6:6. சரி, நானே வசனத்தை சொல்லிடுறேன். என்னன்னா அவர்களை சோதிக்கும்படி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட் வைப்பாருன்னு சொல்லி. ஸோ அப்போ ஏசு கிறிஸ்து அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட்ல பேதுருட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க நீவே அப்படின்னோன்னா எலியான்னு சொல்றாங்க, என்ன யோவான் தானகன்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா அப்போ பேதர் கரெக்டானு சொல்லுவார். அவர் யார் அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவார். அப்போ அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரா இல்லையான்னு பார்க்கறது தான் இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு இன்னைக்கு எல்லா பாடத்தையும் தேவன் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு எங்கிட்ட ஒரு டெஸ்ட் வச்சா என்னுடைய மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னா இது நான் தான் என்ன பண்ணும்
நிதானிச்சு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. ஆனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மக்கிட்ட கணக்கு கேட்கக்கூடிய அந்த காரியம் இருக்குது. ஏன்னா அநேக சத்தியங்கள் யாருக்கு தான் கொடுத்துருக்காருன்னா நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் எந்த அளவுக்கு சத்தியத்தை படிச்சிருக்கணும், அது என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியம் என்கிட்ட தான் இருக்கும். அப்போ நான் நடைமுறைப்படுத்துகிறப்போ அந்த அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேனிஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மூணாவது ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தோங்க, இஸ்ரேலில் 7 விரோதிகள் பார்த்துட்டோம். 2 பேர் பார்த்துருக்காங்களா? 3 பேர் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பயம், 2வது ஸ்திரத்தன்மை இல்லாமை, 3வது மேட்டிமை. இந்த மேட்டிமைங்கிற விஷயம் ஏன் வருது அப்படின்னா, தேவனுக்கு தான் நம்ம மகிமை செலுத்துறதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அந்த மேட்டிமை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா காணானியர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நிறைய லேண்ட் இருந்துச்சு, நிறைய வியாபாரம் யார் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த காணானியர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அதிகமான வியாபாரத்தை செஞ்சு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, லாபத்தை ஈட்டக்கூடிய அந்த காரியங்கள் யார் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா காணானியர். அவங்க எந்த அளவுக்கு பிஸ்னஸ் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுலேருந்து என்ன விஷயம் நாம் கற்றுக்குறோம், ஏன் அவங்களை விரோதிக்க சொன்னார் அப்படின்னா, அவங்களுக்குள்ள என்ன ஒரு நேசம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, உலக பிரகாரமான காரியங்கள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, தேவன் நீங்கள் போகணுன்னு அவங்களை என்ன பண்ணுங்க, துரத்துங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஆவிக்குரிய சீடர்கள் நமக்கும் அதே விஷயத்தான் சொல்கிறாரு. அவங்ககிட்ட இந்த என்ன விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, உலகத்தை நேசிப்பது அப்படின்னு சொல்லி. ஸோ உலகத்தை நேசிப்பதுன்னா என்ன? சரி, இது விரோதியா? ஃபஸ்ட்டு உலகத்தை நேசிக்கிறதுங்கிறது விரோதியா? எப்படி சொல்கிறோம்? உலக சிநேகம் தேவனுக்கு பகை. சரி, வேற நம்ம முதல்ல பார்த்தோம், எனிமினா யாருன்னா ஒரு விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறதா என்னன்னு பார்த்தோம், எனிமி. அப்ப இந்த உலக சிநேகம் எந்த விஷயத்தை செய்ய விடாம தடுக்கும்? தேவனுடைய வேலையை செய்ய விடாம. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தான் முதல் வரிகளை வந்தப்ப அவர் கரெக்டாக சொன்னார் எதுக்கு வந்தாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், ஐ மஸ்ட் பி அபவுட் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். அப்போ அவர் வந்த வேலையை என்னன்னு சொல்றாருன்னா, நான் இங்க வந்துக்கிற காரியம் என்னன்னா எங்க அப்பாவோடைய வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். எங்க அப்பாவோட வேலை செய்யறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய காரியம், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறீங்க, பேப்டிசம் எடுத்து வந்து. இப்போ நம்ம பேப்டிசம் எடுத்து வந்து யாருடைய வேலை செய்ய வந்திருக்கோம்? என்னுடைய வேலை தான் இல்லை. யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. இப்போ நான் தேவனுடைய வேலையை செய்யாமல் இருக்கிறதுங்கிறது எதை லவ் பண்ணுற மாதிரி? உலகத்தில். எப்போ அந்த வேலையை செய்யாமல் இருக்க மாட்டேன்னா, இந்த வேலையை அதிகமாக செஞ்சேன்னா அந்த வேலையை பண்ண மாட்டேன், கரெக்டாக செய்ய மாட்டேன். அப்போ எந்த வேலையை கரெக்டாக செய்யணும்? தேவனுடைய வேலையை கரெக்டாக செய்கிறப்போ உலக சிநேகம் நமக்குள்ளே வருமா? கண்டிப்பாக வராது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ஊமையில் சொல்லியிருப்பார். என்ன ஊமைனா, இந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. இப்போ இந்த 3 பேத்துக்கும் ஈக்குவலாக தான் என்ன கொடுத்தாரு. ஈக்குவலானா அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவன் தாளந்து கொடுத்தாரு. இந்த 5 தாளந்து வாங்கினவங்க என்ன பண்ணா, 5 விஷயத்தில் என்ன பண்ணா டபுள் பண்ணா. அப்படி 2 தாளந்து வாங்கினவர் டபுள் பண்ணாரு. 3ஆவது தாளந்து என்ன வாங்கினார், என்ன பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாங்கின விஷயத்தை என்ன பண்ணல, கரெக்டாக புரிஞ்சுக்கல. இப்போ தேவன் ஒருவேளை நான் தேவனுடைய வேலை செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னா என்னையும் எப்படி தான் பார்ப்பார் தெரியுங்களா? அந்த 3ஆவது கேட்டகரி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்ப்பார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தோண்டி என்ன பண்ணிட்டாரு, வச்சு வச்சுட்டாரு. அப்போ தேவன் கொடுத்த வாய்ப்பு அவர் என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. ஏன் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா, அவருக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, உலக பிரகாரமான காரியங்கள் என்ன இருக்குது. இப்போ நான் ஒரு தேவனுடைய வேலை செய்ய முடியல அப்படின்னா எனக்குள்ள என்ன விஷயம் ஜாஸ்தியாக இருக்குன்னா, உலக பிரகாரமான கவலைகள் என்ன ஆகிட்டு இருக்குது, ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இல்லைன்னா நான் யார் வேலை கரெக்டாக செஞ்சுருப்பேன், தேவனுடைய வேலை கரெக்டாக செஞ்சுருப்பேன். அப்போ நான் தேவனுடைய வேலை கரெக்டாக செய்ய முடியலைன்னா என்னை தடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக கவலைகள். அப்போ அந்த உலக கவலைங்கிறது விரோதியே இல்லைங்களா? அப்போ இந்த விரோதியை துரத்தணுமா வேண்டாமா? கண்டிப்பாக நாமளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விரோதியை துரத்தணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பின்னே நம்ம போகணும் அப்படின்னா இந்த விஷயம் என்னென்னா நாம் செய்யணும். இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறப்போ, இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படணும். அப்போ அந்த வேலை யார் தான் செய்யணும்?
அதான ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். அந்த வேலையை செய்கிறது தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ இந்த வேலையை நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தேவன் பார்க்குறாரு. அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்குதுன்னா அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக கவலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ 4 விஷயம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். என்னென்ன விஷயங்க? பயம், ஸ்திரத்தன்மை இல்லாமை, மேட்டிமை, உலக சிலை. இப்போ உலகத்தை நேசிக்கிறது என்னன்னா அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். தேவனுடைய வேலையை செய்யாமல் இருப்பது. அப்போ எதுக்காக நம்ம வந்துக்கிறோமோ அதை மறந்துட்டு போகிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை நேசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 4வது ஒரு விஷயம், 5வது ஒரு விஷயமா, 5வது ஒரு விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்சியர். இவங்களுக்குள்ள என்ன ஒரு காரியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தொழிலே என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அந்த காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வீடு கட்டக்கூடிய காரியங்கள் செய்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, வீடு மட்டும்தான் கட்டுவாங்களாமா, என்ன கட்ட மாட்டாங்களாமா, மதில் சுவர் கட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அது பிடிக்காது. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன விஷயம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கரெக்டான காரியம் யாருக்குள்ள இல்லை அப்படின்னா அந்த பெர்சியர் அப்படிங்கிற ஒரு ஜனங்களுக்குள்ள இல்லை. அப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியல, பெர்சியருக்கு தெரியல. இப்போ நமக்கு தெரியுமா எதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னா அப்போ அங்கிருந்து ஒரு கேரக்டர் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் செல்ஃப் கண்ட்ரோல். ஏன் அப்படின்னா எந்த காரியத்தை தடுக்கணும், எந்த காரியத்தை வளர்த்தணும் அப்படிங்கிறத எது இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும், செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, எந்த காரியத்தை வளர்த்தணும், எந்த காரியத்தை தடுக்கணும். நான் கேட்கறது புரியுதுங்களா? 2 விஷயம் இருக்கு, நானே பதில் சொல்கிறேன். ஓன் வில் ஒன்று இருக்குது, காட்ஸ் வில் ஒன்று இருக்குது. இந்த 2 விஷயத்தில் நான் என்ன விஷயத்தை பண்ணணும்? காட்ஸ் வில். காட்ஸ் வில் பண்ணணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கட்டணும். ஏன் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்? செல்ஃப் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாதா? காட்ஸ் வில் பண்ணுறக்கு செல்ஃப் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியுமா, முடியாதுங்களா? இல்லை புரியுது. ஏன் முடியாதுன்னு சொல்கிறோம்? சரி, நானே போட்டுட்டுங்களா? பாருங்க, நம்ம வந்த விஷயமே என்னன்னா டூயிங் காட்ஸ் வில். அப்போ காட்ஸ் வில் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு என்னன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறப்ப கிளியராக சொல்வார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை. ஏன் அவர் அந்த விஷயத்தை பண்ணுறாரு? அவரால் என்ன பண்ண முடியலன்னா ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியும். அவர் நன்மை செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நன்மை செய்யணுங்கிற மனசு யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள இருக்கு. ஆனால் நான் நன்மை செய்ய மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா விரும்பாத தீமையை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ அவருக்குள்ளே அப்படி இருக்குன்னா இப்போ நமக்கு இதே விஷயம்தான். நாம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற மனசு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கா. ஆனால் செய்ய முடியுதா அப்படின்னா செய்ய முடியுது. அநேக நேரம் செய்ய முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது உலகத்திலேருந்து வரக்கூடிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தடுக்கும். அது எப்படி இருக்குமாமா? வேலி மாதிரி இருக்குமாமா. அதான் வசனத்தை படிக்காம நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிழந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா தன் ஆவியை அடக்க. ஸோ நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கண்ட்ரோலுங்க என்னன்னா ஒருவேளை இச்சை இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன தேடி போகும்? இந்த உலகத்தை தேடி போகும். அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது என்னன்னா நமக்கு ஒரு பேரிகார்டு மாதிரி. நம்ம என்ன விஷயத்த செய்யணுமோ அந்த விஷயத்த மொத்தம் என்னன்னா நமக்குள்ள காமிக்கும். வெளியிக்கிற விஷயத்த என்ன ஆகாது? காமிக்காது. அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்ய முடியும். அதே தான் நீதிமொழிகளில் சொல்கிறப்ப வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. கிளியரா வசனம் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா யாருடைய இதுல சாயக்கூடாது, சுய புத்தியில சாயக்கூடாது. யாருக்குள்ள இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் முழு இருதயத்தோடும் யாருக்குள்ள இருக்கணுமாமா? கர்த்தரில் நம்பிக்கை. அப்ப நான் இந்த ஒரு ஓட்டத்துல வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா யாருடைய வில் செய்யறதுக்கு? காட்ஸ் வில்ல ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. அப்ப என்னுடைய வில் என்ன பண்ணிடக்கூடாது? எந்த விதத்திலையும் நான் பண்ணக்கூடாது. அப்போ எந்த விதத்தையும் நான் பண்ணக்கூடாதுன்னா எனக்குள்ள வர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல்.
அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் கடவுளுடைய சித்தத்தை நான் செய்வேன், என்னுடைய சித்தத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. தொடர்ந்து வசனம் பிரச்சனை. கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, நீ அவரை உன் வழியில நினைச்சிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, நீ போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூட்டிகிட்டு போய் சேர்த்துவார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அஞ்சாவது ஒரு கேரக்டருங்களா, அஞ்சாவது ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 விரோதிகள் இருக்கிறாங்க. 7 விரோதிகளில் 5 விரோதிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பயம், ஸ்திரத்தன்மை இல்லாமை, மேட்டிமை, உலகத்தை நேசிப்பது, சுய கட்டுப்பாடு. இது எல்லாமே விரோதிகளா இல்லைங்களா? இந்த விரோதிகளை நம்ம துரத்தணுமா வேண்டாமா? துரத்தலைன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு இருந்த ஜனங்கள் எப்படி துரத்தாதனால விழுந்துட்டாங்களோ அதே மாதிரி நாமளும் இந்த விஷயத்தெல்லாம் துரத்தலை அப்படின்னா நாமளும் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா பரமக்கானன் அப்படிங்கிற விஷயத்த நாம் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 6வது ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவியர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஏவியருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், அதாவது சுகபோக வாழ்க்கை விரும்பிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணா சொன்னான்னு பார்த்தீங்கன்னா தேவன் அந்த தேசத்துலேருந்து துரத்த சொன்னார். இப்போ நம்மகிட்டையும் அதே தான் சொல்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளும் துரத்த வேண்டிய அடுத்த ஒரு விரோதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறார். ஏன் இந்த சுகபோக வாழ்க்கை எப்படி விரோதின்னு பார்க்குறோம் நம்ம? இப்போ நாம் யார் பின்னால் வந்துட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் அடிச்சூடர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பின்பற்றி வந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்து அப்போஸ்தலர் அவங்களுடைய வழியில தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க எல்லாமே சுகபோக வாழ்க்கையிலேருந்து அந்த விஷயத்தை நிறைவேற்றி முடிச்சாங்களா? இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? அதிகமாக பாடுகள் இருந்துச்சு. அந்த பாடுகள் மத்தியில் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஓட்டத்தை என்ன பண்ணாங்க, ஓடினாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ நமக்கும் அதே அப்படியே அப்ளை பண்ணிப்பாங்க. இப்போ நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறேன், அவருடைய ஃபுட் பிரின்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. எனக்குள்ள இந்த ஒரு காரியங்கள்லாம் இருந்தால் தான் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் அனுமதிக்கிற விஷயத்த நம்ம செஞ்சு முடிக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். சுகபோக வாழ்க்கையில் பாடுகளுக்குள்ள தான் இந்த ஓட்டத்தை ஓடணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம திரும்பவும் சுகபோக வாழ்க்கையை தேடி போனோம்னா அந்த விரோதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எதுக்குள்ளேருந்து வெளியே தள்ளிடுவாங்க. இந்த ஒரு சத்தியத்திலேருந்து வெளியே தள்ளக்கூடிய அந்த காரியம் நமக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 6வது பார்த்த ஒரு விரோதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை. இப்போ இந்த சுகபோக வாழ்க்கை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கள துரத்தணும். துரத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பரமக்கானன் அப்படிங்கிற விஷயத்த போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 7 விரோதிகள்: பயம், ஸ்திரத்தன்மை இல்லாமை, மேட்டிமை, உலகத்தை நேசிப்பது, சுய கட்டுப்பாடு, சுகபோக வாழ்க்கை. இந்த 6 விஷயமும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துரத்தணும். 7வது ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம், அதையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துரத்தணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ 7வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபூசியர் அப்படின்னு சொல்லி. ஸோ எபூசியருக்குள்ள என்ன ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அறுவடை வேலை செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் யார் செய்வாங்க அப்படின்னா எபூசியர் என்ன பண்ணுவாங்களாமா, செய்வாங்களாமா. அறுவடை செஞ்ச எல்லாத்தையும் அவங்களே என்ன பண்ணுவாங்க, வச்சுக்குவாங்க. வேறு யாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு சந்ததிகிட்டேருந்து நாம் எடுக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம். இங்கே போட்டிருக்க இல்லையா, மைண்ட், சுயநலம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சுயநலமான வாழ்க்கையை வந்தாரா இல்லை வேறு மாதிரியான வாழ்க்கை வந்தாரா? அப்போ சுயநலம்னா ஃபர்ஸ்ட் என்ன? எந்த விஷயமும் தனக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறது சுயநலமான வாழ்க்கை. அப்போ இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடுறப்போ தனக்கு மட்டும் வேணுங்கிற விஷயம் தான் வேணுமா? இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து அவரை கூப்பிட்றப்பே, அதாவது சீஷர்களை கூப்பிட்றப்பே என்ன சொன்னான்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்தாதான் யார் பின்னால் போக முடியும்? இயேசு கிறிஸ்து பின்னாலே போக முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, நம்மளை வெறுத்துட்டு தான் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பின்னால் ஓடுறோன்னு சொல்லி வந்திருக்கோம். கிறிஸ்து பின்னால் ஓடுறோன்னு வந்தவங்க இப்போ நமக்குள்ள சுயநலம்ங்கிற விஷயம் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, சுயநலங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. அப்போ சுயநலம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணலைன்னா நம்மளை நாம என்ன பண்ணலாம்,
வெறுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கலாத்தியரில் சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்று. கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ஓட்டத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்போ ஒருவர் பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட இருந்து நீக்கி போட வேண்டிய விஷயம் என்னன்னா சுயநலம். சுயநலத்தை நீக்கி போட்டாதான் என்ன ஒரு விஷயமே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கக்கூடிய காரியமே என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வரும். அது எப்படி சொல்றாங்கன்னா, இதுவே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுது. அப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கோம். அப்போ நிறைவேற்ற வந்த நம்ம சுயநலம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள வச்சிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, அப்படி வச்சுக்க கூடாது அப்படின்னு. அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான்ல சொல்றப்போ எப்படி சொல்றாரு, யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. கிளியரா சொல்றேன். என்னன்னா, நான் உங்க மேல என்ன பண்ணிக்கிறேன், அன்பா இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க எப்படி இருக்கணும், தேவன் மேல மட்டும் இல்ல யார் மேலே இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒருவரில் ஒருவர் என்ன இருக்கணும், அன்பா இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தர் மேல இன்னொருத்தர் அன்பு செலுத்தணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த சுயநலம்ன்ற கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த அன்பு செலுத்தக்கூடிய விஷயம் வருமா, கண்டிப்பா என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வராது. அப்போ நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்தணும் நம்ம ஒருத்தர் மேலே அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் நமக்குள்ளேருந்து நீக்கி போடக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுயநலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சுயநலத்தை இறுக்கி போட்டாதான் யார் கேட்குற அன்பை நம்மளால செலுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து கேட்கிறவனே அந்த அன்பு என்ன முடியும் செலுத்த முடியும். தொடர்ந்து படிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். தன் சிநேகிதனுக்காக கொடுக்குற இந்த விஷயத்தான இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சார். நமக்காக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு காரியத்தை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் செய்யணும். அப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த சுயநலங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ண முடியும். கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. நான் என்ன யோசிப்பேன்னா எனக்கு மட்டும் என்ன ஆகும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்ச என்ன இருந்தது. ஆனால் இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளே வந்த நமக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் இந்த ஓட்டத்துக்குள்ளே வந்தது எதுக்குன்னா தேவன் காமிக்கக்கூடிய அந்த அன்பு என்ன ஒன்று நான் காமிக்கணும் அப்படின்னா நாம் நம்மகிட்ட விளக்கு போடக்கூடிய ஃபஸ்ட்டு அதாவது கடைசி விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுய நலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படியே அந்த 7 விஷயத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பயம். பயம்னா என்னன்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 3 விதமான பயத்தை சாத்தான் கொடுப்பான். அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா எடுத்து போடணும். தேவனுக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் வேணும். அடுத்த என்ன விஷயம், ஸ்திரத்தன்மை இல்லாமல் நம்ம அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய பேஸில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்மளும் நம்மளுடைய விஷயத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்ணலை அப்படின்னா இந்த விரோதி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வெளியெடுத்துருவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3வது விரோதி யாருன்னு பார்த்தோம், மேட்டிமை. அப்போ அந்த மேட்டிமைங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஐங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணி பார்த்தோன்னா வெளியெடுத்தணும். ஏன் அப்படின்னா நம்ம ஓடுற ஓட்டத்தில் யாருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய குமாரன் சித்தத்தையும் செய்ய வந்திருக்கோம். அடுத்து 4வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா உலகத்தை நேசிப்பது. ஸோ உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்னென்னா ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். அப்போ நான் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் செய்யலைன்னா எந்த வேலையை நான் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம், உலகப்பிரகமான காரியத்தை அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நான் உலகத்தை என்ன பண்ணிட்டுக்கிறேன் நேசிக்கிறேன். இந்த விரோதியும் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துரத்தணும். 4வது ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யாருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கேன், என்னுடைய சித்தத்தை அல்ல தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் யாருடைய காரியத்தை செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியத்தை செய்ய முடியும். 6வது ஒரு விஷயம் என்னென்னா சுகபோக வாழ்க்கை. ஏன்னா நாம் வந்திருக்கிற வாழ்க்கை நாம் ஓடிடுகிற ஓட்டம் யார் ஓடின ஓட்டம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓடின ஓட்டம். அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். அவர் எப்படி பாடுகள் மத்தியில் அந்த ஊழியத்தை செஞ்சு தேவனுக்கு மகிமையான அந்த காரியத்தை செஞ்சாரோ அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நாமும் அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போகிறோம்னா நமக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடுகள் இருக்குது. இந்த சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விரோதியை துரத்திட்டு யார் பின்னால் போகணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி போகணும். கடைசியாக நாம் பார்த்தது சுயநலம். இந்த சுயநலம்ங்கிற விஷயம் நம்மகிட்டேருந்து எடுத்தாதான் மேலே இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ண முடியும்னா சரியாக செய்ய முடியும். ஏன்னா சுயநலம் இருந்துச்சுன்னா தேவன் கேட்குற அந்த அன்பு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா காமிக்க முடியும்.
இப்போ இந்த 7 பேரும் இந்த 7 கேரக்டரும் நமக்குள்ள இருக்கிற விரோதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த விரோதிகள் எங்க இருக்கிறாங்க? நமக்குள்ள இருக்கிறாங்களே, அது நமக்குள்ள எங்க? சிந்தைன்னு சொல்லாமா? அதுக்கு நான் ஒரு பிக்சர் போட்டீங்கன்னா இருதயத்துன்னு சொன்னாங்களா? ஏன்னா சிந்தைங்கிறது நம்ம பைபிள் எப்படி போட்டிருக்கோம்னா இருதயத்துன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த எல்லா விஷயமுமே எங்கே தான் இருக்குதாமா? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா அந்த மனுஷனுக்குள்ள எங்கே இருக்குது? இருதயத்தை, அதாவது மைண்டில். இருதயம்னு புரிஞ்சுக்கோங்க, மைண்டில். அப்போ அந்த மைண்ட்லேருந்து நான் என்ன பண்ணணும்? துரத்தணும். அப்போ அந்த இருதயத்துக்கு இருக்கிற எதிரியை நான் துரத்துனாதான் இந்த இருதயத்தை யாருக்கு பிரியமாக கொடுக்க முடியும்? தேவனுக்கு பிரியமாக கொடுக்க முடியும். இப்போ அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க துரத்திட்டாங்கன்னா அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க. அவங்க கூட வச்சுக்கிறதுக்கு யார் அனுமதிச்சா? இப்போ தேவன் என்ன பண்ணார்? அங்கே தேவனே துரத்தி இருக்கலாம்ல, ஆனால் தேவன் துரத்தலை. என்ன சொன்னார்னா அவங்க கையில் கொடுத்துட்டார். அவங்க கையில் கொடுத்து நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்ட கேட்டு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா அவங்கள துரத்திடுங்க. அந்த வசனத்தில் எப்படி சொல்லுது பாருங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரேல் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார். அன்னைக்கு அந்த 7 பேரும் எதுக்கு தேவன் அனுமதிச்சிருந்தாராமா? இஸ்ரேல அவங்க தேவனுக்கு பிரியமா நடக்கிறாங்களா இல்லையா, தேவன் சொன்ன கட்டளைய அவங்க செய்யறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த 7 ஜாதியிலையும் தேவன் துரத்தலாம். யார் கையில் கொடுத்துட்டாரு? இஸ்ரேல் கையில் கொடுத்துட்டாரு. இஸ்ரேல் கையில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உள்ளே போய் அவங்கள துரத்துங்க அப்படின்னு. இப்போ இதே மாதிரி தான் நம்மகிட்டையும் சொல்கிறார். தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த 7 விஷயத்தையும் அனுமதிச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, இந்த 7 விஷயங்களையும் நான் என்ன பண்ண போகிறேன்? துரத்துறேன்னா இல்லையான்னு பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்மளை டெஸ்ட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நாம தேவனுக்கு பிரியமா நடக்கிறோமா இல்லையான்னு பார்க்க முடியும். அப்போ அந்த டெஸ்டிங் வச்சுக்கிறதே எந்த விஷயத்தை வச்சுதானா? அந்த 7 விஷயத்தை வச்சுதான். இந்த 7 விஷயத்த நான் துரத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். இந்த சுத்தமாக இருக்கிறது தான் தேவன் எப்படி பார்க்குறாருன்னா கேட்குறாருப்பாங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். ஓகே, என்ன சொல்றேன்னா ரொம்ப கிளியரா சொல்றேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எவ்வளவு வருது? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். ஏன் முழுன்னு சொல்றேன்? இது ஏதோ இந்த 7 விரோதிகள்ல என்னோட இருதயத்துல ஏதோ ஒரு விரோதி இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைடு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேவன் விரும்புவார் அந்த விஷயத்த? விரும்ப மாட்டார். சரி, வேற ஏதாவது விஷயத்த வச்சிருக்கேன். அப்போ எந்த விஷயத்த வச்சிருந்தாலும் 7 பேர்த்துல நான் 6 பேர்த்த துரத்திட்டேன், ஒருத்தரை மட்டும் வச்சிருக்கேன், அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். அதனால தான் தேவன் என்ன வேணும்னா 100% பியூர், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை துரத்திட்டீங்கன்னா 100% நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதயத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன் வாங்கி. இப்படி 100% செய்கிறவங்க தான் யார் அப்படின்னா சர்ச் கிளாஸ். இப்போ அந்த ஒரு ஓட்டத்துக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஓட்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிற நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 7 விரோதிகள் எனக்குள்ள இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7 பேர்த்தில் ஒருத்தர் கூட என்ன பண்ணிடக்கூடாது, வச்சுக்கூடாது. எல்லாத்தையும் ஃபுல்லாக என்ன பண்ணிடணும், துரத்திடணும். அப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக துரத்துனாதான் நான் எங்கே போய் சேர முடியும், பரமக்கானான் போய் சேர முடியும். ஏன் பரமக்கானான் போய் சேர முடியும்னா அப்போ தான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா அந்த இருதயத்தை என்ன பண்ணுவார், விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் போராட்டம் நமக்கு யார் கூட இருக்குன்னா தெரியக்கூடிய மனுஷங்கிட்ட இல்லை. வசனம் படிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம இந்த 7 விரோதிகளை துரத்துறது ரொம்ப ஈஸியா கஷ்டமான்னு கேட்டா ஈஸி தான். ஆனா அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா இந்த 7 பேரும் நமக்குள்ள எப்ப இருந்திருக்கிறாங்க, நான் பிறந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. அங்க பார்த்தா கானான்ல பார்த்த மாதிரி தான் அந்த தேசத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, முதல்ல ஒருத்தங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சுதந்திரிச்சிருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்களா?
என்னென்னு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. பயங்கரமாக சண்டை போட்டு இது எங்கள் தேசம், நாங்கள் குடியிருக்கிறது, அவ்வளோ ஈஸியாக என்ன மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம்னு என்னன்னா ஒரு பெரிய போராட்டத்தை என்ன பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த 7 விஷயம் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணிடுறது, நம்மகிட்டேருந்து போயிடாது. ஏன்னா நம்மளுடைய மாம்சமாக நம்ம பிறந்ததுலேருந்து எப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ பேப்டிசம் இருக்கிறோமோ அப்போ வரைக்கும் இருக்குது. பேப்டிஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது அத்தனையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துரத்திட்டு முழு இருதயத்தையும் நம்மளுடைய மரணத்தில் யார் கையில் ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கையில் 100% பியூராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கணும். அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இஸ்ரேலின் 7 விரோதிகள் அப்படிங்கிற ஒரு பாடம். ஸோ நாம் இந்த 7 விரோதிகளும் நமக்குள்ளேருந்து துரத்தி தேவன் நமக்கு வச்சுருக்கிற அந்த பந்தய பொருளை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த பந்தய பொருளை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். எனது அருமை சகோதர சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனையிலே ஒரு அருமையான பாடத்தை நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக தேவன் இந்த நாளிலே வெளிப்படுத்தினார். இஸ்ரேலின் 7 விரோதிகள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு தேர்ந்தெடுத்தார்கள். 7 பலத்த ஜாதிகள் யாராருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே கன்க்ளூஷன் கொடுத்துட்டாரு, அந்த 7 சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு பார்க்குறேன். ஏத்தியர்னா என்னங்க? பயம். அடுத்தது மெமோரியர், சரி. இதுக்கு வந்து முதல்ல ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன் இல்லைங்களா? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, ஒரு 2 நிமிஷம் இன்னைக்கு கூட எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏத்தியர் அப்படிங்கிறத பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும். தாவீது வந்து கோலியாத்தை பார்த்து பயந்தாருங்களா? பயப்படவே இல்லை, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சும்மா அற்பமாக வந்து நின்று ஒரே அடி தான் நெத்தியில், கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த காரியத்துக்கும் சத்தியத்திற்குள்ளே வரும்போது பயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஏத்தியனுடைய இதை பார்க்குறோம். 2வது வந்து யாருன்னு பார்க்குறோம், சிறத்தன்மை. சத்தியத்தில் ரொம்ப அஸ்திவாரமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருந்துட்டு நான் அங்கேயும் போவேன், நான் இங்கேயும் வருவேன், அதுலேயும் போய் கலந்துக்குவேன், கிறிஸ்மஸ் கொண்டாடிக்குவேன், பிறந்தநாள் கொண்டாடிக்குவேன், நியூ இயரும் கொண்டாடிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்துடுறது. இங்கேயும் வந்து சத்தியத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று இருந்தோன்னா முன் வச்ச காலை பின் வைக்கவே கூடாது. சத்தியத்துக்குள்ளே வந்துட்டுன்னா மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது அஸ்திவாரமாக இருக்கணும்னு தான் சகோதரர் வந்து அருமையான ஒரு பாடத்தை கொடுத்துருக்கிறார். அடுத்தது மேட்டிமை. எல்லாம் நான் தான், நான் எல்லாமே நான் தான். இந்த சத்தியத்துக்கு சொல்லி கொடுத்தது நான் தான், இந்த பில்டிங் கட்டினது நான் தான், கார் வாங்கினது நான் தான், கார் ஓட்டுறது நான் தான், எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மேட்டுமை வரவே கூடாது. தாழ்மை, பொறுமை, நீடிய பொறுமை, அன்பு, எல்லாத்தையும் சகலத்தையும் தாங்கும். அன்பு வந்து சகலத்தையும் தாங்குங்கிறாங்க. அன்பு இங்கிருந்து போகும்போது நல்லா தான் போவோம், அங்கே போனோடனே எல்லாமே மாறிடும் இல்லைங்களா? அப்படித்தான் உலகனுடைய வாழ்க்கை. ஏன்னா நம்ம வந்து இன்னும் அந்த புதிய சிருஷ்டியே இன்னும் ஆகவே இல்லை, முழுமையாக அடையலைங்க. பழைய சிருஷ்டி இருக்கா இல்லையா? நம்மக்கிட்ட இருக்குல்ல, இல்லைன்னு யாரும் அதை சொல்ல முடியுமா? பழைய மனுஷன் இருந்துகிட்டே தான் இருக்கா. வீட்டுக்கு போனவே பழைய மனுஷன் ஆயிடுறோம். இங்கே நல்லா சத்தியத்தை கேட்டு ஏன் ஆசீர்வாதத்தோடு கேட்டுட்டு சந்தோஷமாக போகும்போது வீட்டில் வரும் பாருங்கள், அட சொல்லவே வேண்டாம். அதனால் மேட்டுமைங்கிற எண்ணம் நமக்கு சிந்தனை வரவே கூடாது, ஒரு காலத்துலேயும் கூட வரக்கூடாது. நானுங்கிறது வரவே கூடாது. அடுத்தது உலகத்தை நேசிப்பது.
அது யாருங்க? மெமோரியல் காணாங்களா? சரி, உலகத்தை நேசிப்பது இல்லைங்களா? எல்லா காரியத்திலும் கல்யாணத்துக்கு போகிறது, எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிறது இல்லைங்களா? அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். மீட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போத்தான் ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க. வீட்டில் வந்து அதை கரெக்டாக புறப்படும் போது தான் கடைக்கு போயிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க. அப்போ வரும் பாருங்க நமக்கு ஒரு சோதனை. அதாவது நான் சொல்லவே வேண்டாங்க. இல்லை இது அனுபவங்க, அனுபவத்தினால தான் சொல்கிறேங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. அந்த மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உலகத்தை தான் நம்ம நேசிச்சுட்ருக்கோம். சத்தியத்துக்கு வந்து நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கறதே இல்லை. அன்பான சொல்ல வரக்கூடிய நாட்களில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நம்ம வந்து ஞாபகப்படுத்தி போகணும் இல்லைங்களா? அதனால் அந்த உலகத்தை வந்து நம்ம வந்து நேசிக்கவே கூடாது, சத்தியத்தை தான் நேசிக்கணும். அடுத்தது 5 வந்து பெர்சியர். ஆமாம், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைங்களா? சுய கட்டுப்பாடு இல்லைனாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய அந்த அஞ்சில் வந்துட்டுங்க, வீடு வெட்டுவதற்கு மதில் சுவரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க வீடு கட்டுறது மதில் சுவர் கட்டுறது இல்லைன்னு சொன்னாங்க. அதை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? 6வது வந்து லேவர். சுகபோக வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வாழவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்தது வந்து சுயநலம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. எப்படி இருக்குங்கிறீங்க? நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், டைம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் யாரும் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. சுயநலம் இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகிட்ட அப்படி இருக்கலாமா? இருக்கவே கூடாது. எந்த காலகட்டத்தில் மரணம் நம்மளை பிரிக்க வரைக்கும் அந்த சுயநலங்கிறது இருக்கவே கூடாது. உண்மையாகவே தேவன் வந்து நல்ல ஒரு பாடத்தை நமக்கு வினோத் பாபு மூலமாக கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். இதே போல் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகமே வந்து சோதனை இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் சத்தியம் கிடச்சிட்டே இருக்குது. இதை விட சந்தோஷம் வேறு ஏதாவது இருக்கா? வேறு சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க. தேவன் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இது கூட ஒரு நன்மைன்னு தான் எடுத்துக்கணும். அனுமதிச்சிருக்கிறார், தேவன் அனுமதிச்சிருக்கிறார். நீங்களும் டெய்லியும் வந்து சத்தியத்தை கேட்கணும். வாரத்தில் 2 நாள் மட்டும் கேட்டிருந்தா போதாது, 7 நாளும் கேட்கணும், 8 நாளும் கேட்கணும் அப்படின்ட்டு 8 நாள் கூட வேறு சேர்த்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் சேர்த்து 8 நாள் இல்லைங்களா? அதனால் 8 நாளும் நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்குறார் இல்லைங்களா? இந்த சந்தர்ப்பம் யாரும் எல்லாத்துக்கும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இந்த தேவன் வந்து நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதை ஒவ்வொரு பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவன் அனைத்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு மரண பரியந்தும் அவருக்கும் அவருடைய நேசகுமாரனுக்கும் உண்மையுள்ள பிள்ளைகளாய் ஜீவித்து அவருடைய வழியிலே சென்றடைய தேவன் கிருபை செய்தார். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களுக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்திய நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நாம் நன்றியை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஆராதனைக்கு முடிவாக பாடல் எண் 146 எனக்காய் ஜீவன் விட்டேன் என்ற பாடலை நாம் அனைவருக்கும். ஓகே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன்
வந்திட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கின்ற எங்கள் ஒன்றான் மெய்த்தகப்பனே, தேவரீர் உங்களுடைய அன்பும் தயவும் இரக்கமும் கிருபையும் இருந்த நிமித்தமாக மட்டுமாக எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு காப்பாற்றி நம்முடைய வாழ்நாட்டிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து தேவரீர் உங்களுடைய சன்னிதானத்திலே சகோதர சகோதரரும் ஒன்று கூடி
உமங்கையும் உம்முடைய நேசகுமாரையும் துதிக்கப்படி செய்த மகா கிருபிக்காகவும் கடந்த நாட்கள் முழுவதும் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாசமோச விக்கிரகங்களுக்கு எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தயவுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய வழிநடத்தலும் இருந்து எங்களை சகல சத்தியத்திலும் நீதியிலும் எங்களை முன்னோக்கி வழிநடத்தும்படியாகவும் வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக எங்கள் கண்களை கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளால் ஜீவிக்க எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானம், அறிவு, புத்தி, பர்சாவி அளவில்லாமல் தந்தர வேண்டும் என்று இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். உங்களுக்கும் நேசகுமாரனுக்கும் நாங்கள் பயப்படக்கூடிய பயத்திலே எங்களுடைய ஜீவியம் அமைந்திருக்கும் போது மெய்யாகவே உங்களுடைய கிருபை எங்களோடு வழிநடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது போல எல்லா நாட்களும் உம்முடைய பிரசன்னம் இருந்து எங்களை உம்முடைய சத்தியத்தின் வழியிலே சத்தியத்தின் பாதையிலே நடத்தும்படியாக எங்களை மட்டுமாக அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறேன். அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாங்கள் விட்டுவிடாதபடி இந்த சத்தியத்தில் உறுதியாகவும் இறுதியாகவும் இருந்து உமக்கேற்ற நல்ல கனி கொடு பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு வேண்டிய ஆவியின் அனுக்கரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய தயவாக கொடுத்து கொண்டு வருகிறீங்கப்பா. இது எங்களுடைய காலமல்ல, எங்களுடைய சித்தமல்ல, உங்களுடைய சித்தம் இருந்து இந்த காரியங்களை வாய் செய்திருக்கிறேன். தேவரே, நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் சோர்ந்து போகாதபடி மன ரம்மியமாய் வாழ எங்களுக்கு வேண்டிய உங்கள் ஒத்தாசை பரத்திலிருந்து தந்தள்ள வேண்டும் என்று இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் கூட அநேக சத்திய வசனத்தின் மூலமாக 7 காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாளிலே காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறேன். நாங்கள் எப்பொழுதும் ஒரே விசுவாசத்திலே ஒரே விசுவாச குடும்பமாக இருந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு வேண்டிய உங்களுடைய கிருபையும் ஒத்தாசையும் அளவில்லாமல் உங்களுடைய தயவுள்ள சத்தியத்தின்படி வழிநடத்தி வருகிறப்பா. இதோ எங்களுடைய ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய கீழ்ப்படியினமாக பாவத்தின் மூலமாக மரணம் ஏற்பட்டு அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்க உங்களுடைய ஒரே பேரான குமாரை எங்களுக்காக அனுப்பி அவர் எங்களுக்காக அநேக பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் பட்டு உபத்திரத்தின் வழியாக அந்த மரணத்தை சந்தித்து தன் ஜீவனை விட்டு எல்லோருக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக கிடைத்திருக்கிறேன், கிடைக்கப்பெற செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி ஏறெடுக்கிறோம்ப்பா. பயப்படாது, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட முடியவில்லை என்று சொன்னதை போல எப்பொழுதும் எங்களை கைவிட்டு விடாதபடி உங்களுடைய சத்தியத்திற்குள் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேலையை ஜெயிக்கிறோம். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை தான். நான் உன்னிடத்தில் ஒன்றும் கேட்பதில்லை. எனக்கு பயந்து ஜீவி, எனக்கு கீழ்ப்படிந்து நட, உத்தமமாய் நட, பொறுமையோடு நட என்று முடியாது. வேத வாக்கின்படி நாங்கள் நடக்கும்போது நிச்சயமாக எங்களை அழைத்த தேவன் அந்த சபையாக மாறுவதற்கு எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் அவனை ஏற்று போராடக்கூடிய உங்களுடைய கிருமியும் உங்களுடைய வல்லமையும் எங்களுக்கு கொடுத்தலும். உங்களுடைய நேசகுமாரனையே சாத்தான் சோதித்தவன் அல்லவா? எங்களை எம்மாத்திரம் எந்த நிமிடத்திலும் எங்களை விழுந்துவிட செய்வோம். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களுடைய ஆவியை எங்களோடு இருக்கும்போது கவலைப்படாமல் திகழாமல் உங்களுடைய சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு வேண்டிய உங்கள் ஆவியை தந்தள்ள வேண்டும் என்று இந்த வேலையிலே ஜெயிக்கிறோம். இதனாலே வந்திருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களுக்கு வேண்டிய உடல் நல்ல ஆரோக்கியத்தையும் உடல்நாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஜெயிக்கும். எல்லோருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தல் வேண்டும் என்று இந்த வேலையிலே ஜெயிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெயிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு என்னென்ன தேவைன்னு என்பதை என்னுடைய வாய் தருவதற்கு முன்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய தேவரில் ஏற்ற வேலையில் ஏற்ற ஆசீர்வாத மழையினாலே போஷித்து பாதுகாத்து வழிநடத்தல் வேண்டும் என்று இந்த வேலையை ஜெயிக்கிறோம். இப்படியாக நாங்கள் கேட்டதும் கேட்கட்டதுமான சகலமான ஆசீர்வாதங்களை பார்த்து தந்தார வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.
சகோதரர் அனைவரும் அமரவும். இந்த வாரத்துக்குண்டான அறிவிப்புகளை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் அறிவிப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்திற்குண்டான அறிவிப்புகள் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் அறிவித்திருந்தபடி தேவனுடைய கிருபை நிமித்தமாக சத்தியமங்கலத்தில் 5 சகோதர சகோதரிகள் தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் கூட நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். நேற்றைய தினத்தில் சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் கூட அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அவங்களுடைய பெயர்கள் மறுபடியும் சொல்கிறேன். பிரதர் வர்கீஸ் அப்படிங்கிறவர், அதுக்கடுத்து சகோதரர் சங்கரன், சகோதரி கருப்பாத்தாள், பிரதர் பால் திரகரன், சகோதரி ஓசன்னா, இந்த 5 பேருமே தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை நேற்று காலை நம்முடைய ரத்னபுரி எக்லிஷியாவில் அவங்களுக்கு ஞானஸ்தான உடன்படிக்கை நடைபெற்றது. அது சத்தியமங்கலத்தில் வைக்கிறதா இருந்துச்சு. ஆனால் வேறு சில காரணங்களால் அது ஒரு தடையாயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ நேற்றைக்கு முன்றைய தினம் மூத்த சோர்களால் முடிவு செய்யப்பட்டு நேற்று காலை ரத்னபுரி பிரேயராவில் ஒரு 9 மணி அளவில் அவர்கள் ஞானஸ்தான உடன்படிக்கை செய்யப்பட்டது என்பதை சபையாருக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஓட்டத்திற்காக நம்முடைய அனுதின ஜெபங்களில் ஜெபிக்க முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் இரவு 9:30 முதல் 10:30 மணி வரை 1 மணி நேரம் நம்ம ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் நம்முடைய குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்கோம். சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்று இரவு 9:30க்கு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்குது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு போர்ஷன்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் படித்து வைத்துக் கொண்டிருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய கிளை சபையின் எல்டர்ஸ் எல்லாத்துக்குமே இன்னொரு அறிவிப்பு. நேற்றைய தினத்தில் மெசேஜ் போட்டிருந்த எல்லாத்துக்குமே இன்று இரவு 9:30க்கு கான்ஃபரன்ஸ் காலில் நம்ம எல்லாருமே சண்டே கிளாஸ் விஷயத்தை பற்றி பேசுவதற்காக நம்ம கூட இருக்கிறோம். ஆகவே ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் அந்த ஐடி, கான்ஃபரன்ஸ் நம்பர், அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்கு. அதே சேம் நம்பர், சேம் பாஸ்வேர்டுக்கு நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா கரெக்டாக 9:30க்கு காலில் ஜாயின் பண்ணிடலாம். அதனால் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். 9:30க்கு கிளை சபையின் மூப்பர்கள், பொறுப்பாளர்கள் அந்த தொலைபேசி மூலம் கான்ஃபரன்ஸ் காலில் இணையும்படியாக, இன்று இரவு இணையும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வேதமானவருடைய பரலோக மன்னா புஸ்தகம் இந்த மாதத்தோடது வந்திருக்கு. அது கோயம்புத்தூர் இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்கும். அதே மாதிரி வெளியூரில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அந்தந்த கிளை சபையை சார்ந்த மூப்பர்கள் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் சென்று சேரும்படியாக உங்களிடம் கேட்டுக்கிறோம். யாருக்காவது வராமல் இருந்து அந்தந்த ஊரில் இருக்கவங்க அந்தந்த மூப்பர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் தூதரின் எக்காலம் அப்படிங்கிற புஸ்தகம், லவோதிக்கேயன் டைம்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி போயிட்டுருக்கிற மாதிரியே இன்னும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை தினந்தோறும் மாலை 7:15க்கு நம்ம வேத பாடங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சகோதரர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு பிளானிங் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது தேவனுக்கு எப்போ சித்தம் நம்ம எக்லிஷியாவில் கூடுறோமோ அப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம முடிவு செய்து அதுக்கப்புறமா நம்ம அந்த காரியத்தை மேற்கொள்ளலாம். தேவனுக்கு நம்முடைய நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 165 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எத்தனை நாள் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு பாடம். அதை ஒரு கொடிதான காலத்தில் கூட தேவன் நம்ம கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். மீண்டும் இன்று மாலை 7:15க்கு நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.